ஹலோ லிவ்ரைட் வியூவர்ஸ், ஜாயிண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அண்ட் அதோடைய ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோ எந்த அளவுக்கு உணவுகள் நம்மளுடைய ஜாயிண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் இன்னைக்கு இந்த எள்ளு அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம பழமொழிகளில் சொல்லுவோம், எள்ளு தான் எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயுதுன்னு. ஆனால் இந்த எள்ளு என்பது எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள். அதனால தான் நமக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த எண்ணெய்களாக இருந்தாலும் நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பொருளுக்கு தான் நம்ம பேர் வச்சிருக்கோம். விச் மீன்ஸ் எல்லா எண்ணெய்களுமே அதை விட இன்ஃபீரியராக இருக்குது, அதை விட மட்டமாக தான் இருக்குது அப்படின்றது தான் பொருள். ஸோ அது நல்ல எண்ணெய். எண்ணெய்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? எள் நெய், எள்ளிலிருந்து வரக்கூடிய நெய்யானதுனால தான் எண்ணெய். ஸோ நம்ம எத்தனை எண்ணெய் உலகில் இருந்தாலும் அதில் எண்ணெய்னாவே அது நல்லெண்ணெயிலிருந்து எள்ளிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அந்த எண்ணெயானது அது ஒன்று தான் நல்ல எண்ணெய் அப்படின்றதுனால தான் நல்லெண்ணெய் அப்படின்றது பேர் வந்தது. ஸோ எப்படி ஏன் இது இவ்வளோ நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விதமான எண்ணெய்கள் பயன்படுத்துகிறோம். அதில் எல்லா எண்ணெய்களும் நீங்கள் வெளியில் எடுத்து வைத்து பாருங்கள், ஒரு ஏசி ஆன் பண்ணி பாருங்கள், பாதி எண்ணெய்கள் அதில் கட்டி போயிடும். அதாவது உதாரணத்துக்கு கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், வனஸ்பதி, டால்டா, நெய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்க வைக்க கட்டி போகும். ஆனால் கட்டி போகாத இரண்டே எண்ணெய்கள் தான் இருக்குது. ஒன்று நல்லெண்ணெய், இன்னொன்று கடுகெண்ணெய். நல்லெண்ணெய் சவுத் இந்தியா நம்ம பயன்படுத்துகிறோம், கடுகெண்ணெய் நார்த் இந்தியா அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆக மொத்தத்தில் இரண்டு முக்கியமான எண்ணெய்கள் நமக்கு உள்ளுக்கு போனாலும், அதாவது உடற்பயிற்சி இல்லாமல் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், பொதுவாக ரொம்ப உடலை அசைந்து கொடுக்காமல் இருக்கும் வேலையாட்கள், அவங்க ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லெண்ணெய் மட்டும்தான். ஏனென்றால் இந்த நல்லெண்ணெய் எப்படி வெளியில் கட்டி போகாதோ அதே மாதிரி உள்ளுக்கு போனாலும் கட்டி போகாது. சரி, இந்த நல்லெண்ணெய்க்கும் ஜாயிண்ட்ஸுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி வெஜிடேரியன் ஆர்ஜனில் கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா அது ஒரு எள்ளில் தான் அதிகமான கால்சியம் இருக்கு. ஸோ அப்போ இந்த எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்தும் போது நமக்கு இந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னப்பா நீ தான் எண்ணெயில் பொரிச்ச பொருள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னீங்க, இப்போ திருப்பி எண்ணெயை சாப்பிடுங்கன்னு சொல்றீங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்திருக்கும். நான் என்ன சொன்னேன்னா, பொரித்த உணவுகளை சாப்பிட வேண்டாம் தான் சொன்னேன். ஆனால் இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வெளியில தடவுறதுக்கு இந்த எண்ணெய் என்பது ஒரு அற்புதமான மருந்து. ஜென்ரலி ஆயுர்வேதம்னு சொன்னாவே எண்ணெய்னு சொன்னாவே ஆயுர்வேதம்ன்ற அளவுக்கு, எண்ணெய் மசாஜ்னா ஆயுர்வேதம், மசாஜ்னா ஆயுர்வேதம்ன்ற அளவுக்கு ஒரு பேர் வந்தது. காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் என்பது முக்கியம், அந்த ஆயில் மசாஜ் என்பது முக்கியம். ஏன் என்று கேட்டால், தோல் தான் உடம்புலேயே ஒரு பெரிய உறுப்பு. அந்த தோல் மூலமாகவும் ஒரு மருந்தை உடம்புக்கு செலுத்த முடியும் என்பது கூறுவது தான் ஆயுர்வேதம். அதனால தான் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக கண் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலையில் தூக்கம் வரலனாலும் சரி, பிபி அதிகமானாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மசாஜ் வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வந்தது. காரணம் இந்த எண்ணெய் மூலமாக சில பொருட்களை நம்ம உடம்புக்கு செலுத்த முடியும். அதில் முக்கியமான ஒரு பொருள் நல்லெண்ணெய். ஸோ எல்லா எண்ணெய்கள்லையுமே நம்ம மருந்துகள் செய்யலாம். முக்கியமாக எலும்புகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய தசைகளுக்கும், தசை நார்களுக்கும், நரம்புகளுக்கும் ஒரு மருந்தை நம்ம செலுத்த வேண்டுமானால் அந்த எண்ணெய்கள் எல்லாமே ஆயுர்வேதத்தில் நல்ல எண்ணெயை பேஸாக வச்சு செய்யப்பட்ட எண்ணெயாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த எண்ணெய், நல்லெண்ணெய் ரொம்ப நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாக இருக்கு. அந்த நல்லெண்ணெயை தவிர்த்து அந்த வெறும் எள்ளை மட்டும் நம்ம அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிட்டு வரும்போது அந்த எள்ளானது அதில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்லேருந்து நம்மளை காத்துக்கொள்ள அந்த எள்ளு மிகவும் ஹெல்ப் பண்ணுது. அதனால் எள்ளை அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக அமையுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எள்ளு, அதோடைய மகத்துவம், ஜாயிண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸுக்கு எள்ளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மற்ற உணவுப் பொருட்களை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். தேங்க்யூ.